அரசியல் முக்கியம் என்ற பெரியாரின் புரிதலே திராவிடம் என்ற மிகப்பெரிய இயக்கம் உருவாக காரணமாக அமைந்தது. மக்களை பிரித்தாள்வதில் முக்கிய பங்காக இருப்பது கடவுளும் அந்த கடவுள் சார்ந்த மூட நம்பிக்கைகளும் தான் என்பதை புரிந்து கொண்ட பெரியார் மூட நம்பிக்கைகளை மக்களின் மனதிலிருந்து அறவே அகற்ற வேண்டும் என நினைத்து அதற்கான செயல்களில் அதிகம் நாட்டம் காட்டினார். இதனாலேயே பெரும்பாலான இளைஞர்களால் ஈர்க்கப்பட்டார் பெரியார். நாட்டுப்பற்று அதிகம் உள்ள பெரியார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களுக்காகவும் மது ஒழிப்பு, லஞ்சம், ஊழல், சமத்துவம், சமூக நீதி, ஒடுக்கப்பட்டோர் போன்றவற்றுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினார். சாதி ஒழிப்பு, அனைவரும் சமம் என்றெல்லாம் பேசிய பெரியார் பெண்களுக்காக குரல் கொடுக்க ஒருபோதும் மறந்ததில்லை. பெண்களின் உரிமைக்காக போராடிய பல தலைவர்களில் மிகவும் முக்கியமானவர் ஈவே ராமசாமி. பெண் அடிமைத்தனம், பெண் கல்வி போன்றவற்றிற்காக பெரிதும் பாடுபட்டவர். ஒழுக்கம் மற்றும் கற்பு ஆகிய இரண்டும் ஆண் பெண் இருவருக்கும் சமம் என்று இந்த உலகத்திற்கு புரிய வைத்தவர். உடன்கட்டை ஏறும் முறையை முற்றிலும் எதிர்த்து வந்த பெரியார் பெண்களுக்கு மறுமணம் செய்வது பற்றி பேசி வந்ததோடு மட்டுமல்லாமல் தனது சகோதரிக்கு மறுமணம் செய்து வைத்தார். உலகின் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது எல்லா வளங்களையும் கொண்ட ஒரே நாடு எனது நாடு மட்டுமே. இந்த சாதி மதம் என்ற பிரிவினைவாதம் மட்டும் இல்லை என்றால் என்னுடைய நாட்டின் வளர்ச்சி அளவிட முடியாததாக இருக்கும் என்று கூறினார். இவ்வாறாக சாதியம், மதம் வேறுபாடு மற்றும் பெண்களின் விடுதலைக்காக பாடுபட்டு மக்களுக்கு பகுத்தறிவின் கண்ணை திறந்த பெரியார் 1973ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி உடல்நலம் மற்றும் வயது மூப்பின் காரணமாக இயற்கை எய்தினார். என்னதான் பெரியாரின் உடல் இந்த மண்ணில் இருந்து அழிந்திருந்தாலும் அவளது கருத்துக்களும் சிந்தனைகளும் இன்றளவும் அனைத்து தரப்பினரிடையும் உயிரோடுதான் இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.